இன்றைக்கி சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் தெருநாய் பிரச்சனை. ஃபேஸ்புக்கு திறந்தீங்கன்னா அப்போ அவன் இஷ்டத்துக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க, ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் அம்முக்குட்டிக்கும் படவாக்கும். இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அதானே வெயிட் பண்ணுறீங்க, வாங்க பேசுவோம். நமக்கு பிடிச்ச விஷயம் தானே பேசுகிறது, வாங்க வாங்க பேசலாம். எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு சைடு ஃபுல்லாக டாக்ஸ் வச்சுருக்கிற மாதிரியும், இன்னொரு சைடு டாகால் கடிப்பட்டவங்களை வச்சுருந்த மாதிரி தான் இருந்துச்சு. மனுஷங்களாகவே அவங்கள பார்த்தா தெரியல. டாக்ஸ் மேலே அன்பு இருக்க வேண்டியது தான். நானே நாய்கள் வச்சுருக்கேன், 1 இல்லை 2 இல்லை 6 வச்சுருக்கேன். ஆனால் நான் வளர்க்குறது மூலமாக, எனக்கிட்ட அது இருக்கிறது மூலமாக அடுத்தவங்களுக்கு அது பிரச்சனையாகக்கூடாது இல்லையா? சொசைட்டின்னு நம்ம ஒரு சோஷியல் செட்டப்பில் இருக்கோம். நம்ம பண்ணுறது நம்மளுடைய பர்சனல் இது. அதை 4 செவத்துக்குள்ளே பண்ணிக்கணும். அக்கம் பக்கத்தில் தொல்லை பண்ணுற மாதிரியோ, ரோட்டில் போகிறவங்களுக்கு தொல்லை பண்ணுற மாதிரியோ பண்ணக்கூடாது. சிம்பிள், இதுதாங்க லாஜிக் இல்லைங்களா? ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெருவில் போய் தெருநாக்கு சாப்பாடு போடுவாங்க, பிஸ்கட் வாங்கிட்டு போய் போடுவாங்க, சாப்பாட்டை பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, கறி துண்டெல்லாம் போட்டு நல்லா அப்படியே தட்டெல்லாம் வச்சு போடுறவங்க. ஏன் நீங்கள் அவ்வளோ அக்கறை இருந்தால் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து வச்சு சாப்பாடு போடுங்களேன். இப்போ இந்த தெருநாயெல்லாம் ஏன் தெரியுமா கடிக்குது? அதுக்கு சாப்பாடு வேணும், மனுஷங்க போடுவாங்கன்னு அது தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க கையில் லஞ்ச் பேக் கொண்டு போதா, அதில் சாப்பாடு வாசனை அடிக்குமா? நாய்களுக்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி இருக்கா? போய் கொடுக்கலன்னா கடிக்க போகுது. இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? மனுஷங்க சாப்பாடு போட்டதுனால தான் காரணம். ஆக்சுவலாக நாய்கள் இல்லை எந்த அனிமலாக இருக்கட்டும், இயற்கையில் அதோடைய உணவை போய் கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி அது சாப்பிட்றது தானே இயற்கையுடைய விதி. அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்பெஷலாக சாம்பார் சோறு, பிரியாணி சோறு, கறி சோறு போட்டிங்கன்னா அது எப்படி வெளியில் போய் சாப்பாடு தேடும்? அது யாருமே யோசிக்கலை. அதாவது ஜட்ஜஸ் எல்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்க சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, சாப்பாடு தெருக்களில் போடக்கூடாது. நீங்கள் யாருமே, நோபடி ஷுட் ஃபீட் டாக்ஸ் இன் பப்ளிக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, உங்கள் கிச்சனுக்கு கூப்பிட்டு போங்க, உங்கள் பெட்ரூம் கூட கூப்பிட்டு போங்க, பாத்ரூம் கூட கூப்பிட்டு போங்க. உள்ளே வச்சுட்டு ஊட்டி விடுங்க. ஸ்பெஷலாக பாயாசம் போட்டு ஊட்டி விடுங்க, செஞ்சோர் மோர் சோர்லாம் போட்டு ஊட்டி விடுங்க. எதுக்கு பப்ளிக்கில் கொடுக்குறீங்க? ரேபீஸு வர்றது அதுக்கப்புறம். ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடு போடுறதுனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவு. பாவம்னு இப்போது திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த அடியண்ணாமலை சைடு நிறைய நாய் நம்மளை பார்த்து ஓடி வரும் குலைச்சிக்கிட்டு. என்னன்னுட்டா சாப்பாடு வேணும். இங்கேயும் அதே லூஸுங்க நிறைய இருக்குது. அதாவது நம்ம உள்ளூர் லூஸை விட வெளிநாட்டு லூஸு நிறைய இருக்குதுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பெடிகிரி 20 கிலோ வாங்கிட்டு போய் பைக்கில் முன்னாடி வச்சுட்டு போகிற வழியெல்லாம் போட்டே போவாங்க. அப்போ அந்த நாய்களுக்கு என்ன, எங்கே போய் சாப்பாடு தேடுறதுக்கு சோம்பேறித்தனமாக போயிடுமா? எந்த மனுஷன் கையில் சாப்பாடு கொண்டு வரான்னு பார்க்கும். நம்ம கொண்டு போய் பக்கத்தில் வந்து நம்ம பேக்கை கூட பிடிச்சி இழுக்கும். அந்த அளவுக்கு மோசமாகிடுச்சுங்க. இதுக்கு மெயின் இந்த தூரத்துக்கு விவசாயிகள் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரியான அறவைக்காடுகள் தான். நீங்கள் சாப்பாடு போடுங்க, நல்ல விஷயம். உள்ளே கூப்பிட்டு போய்க்கோங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே கேட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு போடுங்க. ரோட்டில் ஏன் போட்டிங்க? உங்களால் அதுங்களுக்கு இப்போ பாவம் பெரிய பிரச்சனை. நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்க, நல்லா வாய்க்கிலையாக பேசிட்டு லொல்லொல்லொல்லு குறைச்சிட்டு ஜாலியாக இருப்பீங்க. உங்களால் அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். பாவம், அவங்கள பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணுவானோ தெரியல. அதாவது இயற்கையில் எல்லா உயிரினங்களும் ஒன்றோட ஒன்று ஒத்து தான் வாழணும். ஒரு அம்மா சொன்னாங்க, கரெக்ட், வெரி கரெக்ட். ஆனால் மிருகங்களாக இருக்க விடுங்க. அவங்கள ஹியூமன் பீயிங்ஸாக மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. அது மாற்றணும்னு நீங்கள் ட்ரை பண்ணால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அனிமல் ஆகிட்டு வரீங்க. இல்லைன்னா ஒரு பொது வெளியில் ஒரு டாக் ஷோவில் நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சி காமிப்பீங்களா? யாராவது அப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? அந்த படவா இருக்காரே, அவர் சொல்கிறார், ஒரு கல்யாணம் வீட்டில் இருந்தேன், அதை விட்டுட்டு டாக் ஷோக்கு வந்தேன். எதுக்கு வரீங்க? விஜய் டிவியில் ரொம்ப நாளாக சும்மா வீட்டில் உட்காந்துருக்கோம், ஏதோ கூப்பிட்டா நம்மளை ஒரு இதுக்காக. எந்த பிரச்சனையாக இருந்தால் நான் போய் என்னன்னு பார்ப்பேனான்னு தானே வந்தீங்க. அந்த அம்மா சொல்லுது, 8 மணி நேரம் எடுத்ததை எடிட் பண்ணி தப்பாக போட்டாங்கன்னு. நீங்கள் சொல்லாத ஒன்றும் போடலையே, உங்கள் வாயிலிருந்து வந்து அந்த லொல்லொல்லு தானே போட்டாங்க. புதுசாக என்னத்தை போட்டாங்க? 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ நீங்கள் பேசுனது உங்கள் சொந்த வாயால் வச்சுக்கிட்ட செய்வனையை தானே நீங்கள் பார்த்தீங்க. திருப்பி அதை பாருங்கள்.
நீங்களாக இருந்தாலும் சரி, படவா கோபியாக இருந்தாலும் சரி, பாருங்கள். திருப்பி திருப்பி நீங்கள் சொன்ன விஷயத்த பாருங்கள். ஏதாவது காமன் சென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நாய்க்கு கூட பெட்டராக தான் இருக்கும் காமன் சென்ஸ். அது கூட ஒரு மாதிரி ஆளுங்களை தள்ளி போயிடும். உங்களுக்கு சுத்தமாக போச்சு, நாய்ங்களோட பழகி தான் அப்படி போயிடுச்சோன்னு. அது பாவம், நாய்க்கு கேவலம் நீங்கள் இப்படி இருக்கிறது. இவங்களாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த மாதிரி சில லூஸுங்க இருக்குது, இங்கே இருக்குது. திருவண்ணாமலையில் ஒரு வெளிநாட்டு லூஸ் வந்து ஒரு டாக் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. நல்ல விஷயந்தாங்க. அது ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் கூட என் நாயெல்லாம் கூப்பிட்டு போவேன். ஆனால் கோடிக்கணக்கில் ஃபண்ட்ஸ் வாங்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, நாய்களுக்கு டைல்ஸ் போட்டு ரூமில் அடைச்சி வச்சுருக்காரு. எதுக்கு நாய்க்கு டைல்ஸு? நாயோட கால் வீட்டுக்குள்ளே நடந்தாலே வளைஞ்சிரும். அது வந்து வெளியில் மண்ணில் தரையில் நடக்கக்கூடிய இதை போட்டு டைல்டு ஃப்ளோரில் போட்டு அதுக்கு பெட்டு போட்டு படுக்க வச்சுருக்காரு திருநாய்களை. இந்த லூஸ் என்ன பண்ணுறது? நீ ஹாஸ்பிட்டல் கட்டு, ட்ரீட்மெண்ட் கொடு, அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் ஃபண்டு கொடுத்துட்டானேன்னு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. ஏன் அதுக்கு ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா வாங்கி இந்த நாயங்களெல்லாம் உள்ளே கொண்டு போய் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக பழக விடலாம்ல? ஓடலாம், ஆடலாம், விளையாடலாம். ஏன் அப்படி யோசிக்க மாட்டீங்க? டாக் ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு சென்னையில் நான் நினைக்கிறேன் 750 ரூபா என்னவோ. அது நாய் வாங்கி வளர்த்துட்டு வெளியூரில் அவங்க ஹாலிடே போகும்போது டாக் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போகிறாங்க. ஏன் கூட்டிகிட்டு போங்களேன், செலவு பண்ணுங்களேன். எதுக்கு ஹாஸ்டலில் கொண்டு விடுறீங்க? அதே பெரிய பிஸ்னஸ் தெரியுமா? மல்டி க்ரோர் கார்ப்பரேட் பிஸ்னஸ் டாகெல்லாம். எனக்கே கஷ்டமாக இருக்குது. நாய்களை நினச்சி தான், மனுஷங்களை வச்சு இல்லை. பாவம், இதுங்கெல்லாம் இப்படி பேசுனதுனால நாயோட மவுஸ் குறைஞ்சி போச்சு. இப்போ அதுங்களுக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமை. அவங்கள காப்பாற்றுறதுக்கு அந்த ஆண்டவன் தான் வரணும். இதுங்கெல்லாம் நான் காப்பாற்றுறோம், நாயை காப்பாற்றுறோம், நாயை காப்பாற்றுறோன்னு திருநாயாக மாறிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவங்க வாயை மூடிட்டாவது இருக்கலாம். தயவுசெய்து சொல்லுங்கள், யாராவது தெரிஞ்சவங்கள இருந்தேன்னா. அந்த பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டாங்க ஷோவில். திருப்பி வேறு மன்னிப்பு கேட்குறேன்னு ஒரு வீடியோ, அந்த அம்மா ஒரு சுய விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ. எதுக்கு தன்னையே இப்போ சொல்கிறது முடிஞ்சு போச்சு, போட்டாங்க, டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. இதில் வேறு அதை ஸ்டாப் பண்ணுறாங்களாம். எதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க? யார் சொல்லி ஸ்டாப் பண்ணுறீங்க? பொது வழியில் கண்டதெல்லாம் போடுறான். இது நல்ல விஷயம் தானே. ஆனால் கட்டாயமாக அங்கே உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா, குழந்தைய பறி கொடுத்துட்டு. அவரை பற்றி யாருமே பேசலை. பாவம், அந்த ஆளை கூப்பிட்டு கொஞ்சம் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். கோபிநாத் அது யாருமே சொல்லல. அந்த ஆள் பாவமாக இருந்துச்சு அவர் பார்க்க தான். மித்தவங்களெலாம் விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு கண்டோலன்ஸ். இந்த நாய் மேலே பற்றி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்களா, அவங்களாவது சார் நீங்கள் சஃபர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், வெரி சாரி, நாய்களால் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூர்டு டாக்கிங் அதில் இல்லையே. எல்லாம் அவங்கவுங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் நாய் வச்சுக்கிறது, அது வந்து நான் நாய்க்கு சாப்பாடு போடுறேன், அது நல்லா பார்த்துக்கிறேன், திருநாயெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் தான் பெஸ்ட் அப்படின்னு காமிக்கிறதுல அவங்கள ஈகோ ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல தான் இருந்தாங்களே தவிர, இதுக்கு என்ன சொல்யூஷன்? ரோட்டில் போகிறதுலாம் கடிக்குதுன்னா முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். சாப்பாடு போடுறது ஸ்டாப் பண்ணுங்கள். இருக்கிற நாயெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் டொனேட் பண்ணுங்களாம். டொனேட் பண்ணி ஒரு இடத்த வாங்கி அதில் கொண்டு போய் மொத்தமாக போட்டுட்டு நீங்கள் வேணாலும் டொனேஷன் கலெக்ட் பண்ணுங்கள். டாக் லவர்ஸ்ட்டு இருந்து கலெக்ட் பண்ணி அந்த இடத்துக்குள்ளேயே போய் சாப்பாடு போட்டிங்கன்னா அதுங்களும் நிம்மதியாக இருக்கும், வெளியே வராது. ஏன்னா சாப்பாடு கிடச்சிருது, அங்கேயே ப்ரீடிங் எல்லாம் முடிச்சிடும். வெளில வந்தால் தானே ஆபத்து மனுஷங்களால். மனுஷங்களும் சேஃபாக இருக்கலாம், அதுங்களும் சேஃபாக இருக்கும். அப்படி ஒரு சொல்யூஷனை கொடுங்கப்பா. எல்லாம் டாக் லவர்ஸ்லாம் ஃபைட்டிங் வராதிங்க. நானும் டாக் லவர் தான். அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுங்க. இப்போ நான் கேட்ட தடவை ரோட்டில் போனால் 10-15 நாய் சுற்றுது. அதுக்காக நான் அதையும் கூப்பிட்டு சாப்பாடு போட முடியுமா? சாப்பாடு போட்டால் யாருக்கு கஷ்டம்? போகிற வரவங்களாம் கேட்கும். என் வீட்டு முன்னாடி யாரும் போக முடியாது, சாப்பாடு கொடுத்துட்டு போடாங்கும். அதனால் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு டோன்ட் பிளேம் டாக்ஸ் ஆர் டோன்ட் பிளேம் ஒன் அனதர். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம்.